வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா, வாழ்வது அவரவர் கையிலடா. சரி 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 சகக சகக சமகசா. என்ன மாதிரி கொஞ்சம் கூட நல்லா இல்லையே. முதல்ல கிண்டல் பண்ணா சின்ன பையனை விட்டோம், அடுத்தது லவ் லெட்டர் எழுதுனா சரி வயசு கோளாறுன்னு விட்டோம், இப்போ வந்து பூவெல்லாம் கொடுத்துருக்கானே, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. இப்படியே போயிட்டு இருந்தா இவன் அவனுக்கு பயப்படுவாளா இல்லை படிப்பாளா? இதுக்கு இம்மிடியேட் அவர் முடிவெடுத்தாகணும், இல்லைன்னா அவள் படிப்பு கெட்டு போகும். அப்பா ஒரு தடவை அந்த பையனை போய் பார்த்து என்ன ஏதுன்னு பேசுவோம்ப்பா. கரெக்டுமா, கிளம்பு, யாருன்னு பார்த்துருவோம். சார், இவன் என் பேத்தி, இவன் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கா. இங்க படிக்கிற பையன் இவளை அப்பப்ப கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஏமா அந்த பையன் பேர் என்னம்மா? முரளி. அந்த பையன் தான் அடிக்கடி கிண்டல் பண்ணிட்டு இருந்தான் சார். சரி போனா போது சின்ன பையன், நானும் விட்டுட்டு இருந்தேன். அப்படியே படிப்படியா வந்து லவ் லெட்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அடுத்தது இப்ப இவகிட்ட ரோஜா பூ கொடுத்துருக்கான். இது உங்க ஸ்கூல்ல நடக்கணுமா? இதை கேள்விப்பட்ட உடனே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எங்க ஸ்கூல்ல இப்படி நடக்குதா? யாருமா அது? இப்பவே சொல்லு, டிசி கொடுத்து அனுப்புறேன். பேர் வந்து முரளி, எங்க கிளாஸ்ல தான் படிக்கிறான் சார். திருஞானம் சார், யார் இந்த பையன்? அதான் சார் நம்ம கவுன்சிலர் காசிலிங்க இருக்கார் இல்லையா, நம்ம ஸ்கூலுக்கு வாட்டர் டேங்கு சைக்கிள் ஸ்டாண்ட்லாம் கட்டி கொடுத்தார்ல, அவரோட பையன் தான் சார். கவுன்சிலர் பையன்னா என்ன வேணா பண்ணலாமா? நீங்க ஒன்று பண்ணுங்க, கவுன்சிலரை நேர போய் கூப்பிட்டு வந்துருங்க. போகும்போது பையனையும் இங்க அனுப்புங்க. சரிங்க சார். சார், அவன் யார் பையனா இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. இருந்தா ஒழுங்கா இருக்கணும். அவனால இருக்க முடியாது நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா என் பேத்துக்கு டிசி கொடுத்துருங்க, நாங்க வேற ஸ்கூல் பாத்துக்கிறோம். எங்களுக்கு தேவையில்லை சார் அந்த மாதிரிலாம். நோ, எங்க ஸ்கூலுக்கு ஒழுக்கம் கட்டுப்பாடு தான் ரொம்ப முக்கியம். ஸ்டேட்லயே எங்க ஸ்கூல் தான் ஃபர்ஸ்டா இருக்கு. கவுன்சிலர் வந்துடட்டும், ஆக்ஷன் எடுத்துருவோம். எடுத்தாகணுமே, இல்லைன்னா தப்பா போயிடும் சார். ப்ளீஸ். வணக்கம் சார். வணக்கம் சார், உட்காருங்க. என்ன பையன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? அப்ப நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே சார். உங்க பையன் வயசுக்கு மீறி தப்பு பண்ணியிருக்கான். மிஸ்டர் பிரபாகரனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே. அவரை தெரியாம இருக்க முடியுமா சார்? பெரிய விஐபி ஆச்சே. இதுதான் அவர் பொண்ணு சுஜாதா. உங்க பையன் இந்த பொண்ணுக்கு தான் லவ் லெட்டர்லாம் எழுதி கிண்டல் பண்ணியிருக்கான். எங்க ஸ்கூலை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க அட்மிஷன் கிடைக்காதான ரெக்கமெண்டேஷனுக்கு அவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதோ பாருங்க, இவர் பேத்தியை வந்து டிசி வாங்கிட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை 4 பேர் கேட்டா அவங்க என்ன மாதிரி நினைப்பாங்க? என்ன உங்க பையனா இருந்துட்டு இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? டேய், சார் சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லேன்டா, கேட்கறேன்ல, வாய் திறந்து சொல்ல. சார், என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். பையன் சகவாசம் சரியில்லை, அதனால இந்த தப்பு நடந்து போச்சு. சார், என் பையன் பண்ண தப்புக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். சார், நீங்க இன்னும் கன்வின்ஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன்.
பரவாயில்ல சார். என் பையனால உங்க ஸ்கூல் பேர் கெட்டு போகுதுன்னா உடனே டிசி கொடுத்துருங்க சார். அவனை எங்கேயாவது கொண்டு லேத்து பட்டறையில் சேர்த்துடுறேன். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். சார், நாளைக்கு மறுபடி சின்ன பையன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான். இனிமே இந்த மாதிரிலாம் நடந்துக்காம ஒழுங்கா படிப்புல கவனம் செலுத்துற மாதிரி நீங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. இனிமே என் பையனால எந்த ப்ராப்ளமும் வராம பாத்துக்கிறேம்மா. போயிட்டு வரேன் சார். சரி வாங்க. வாடா. இனிமே உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். இனிமே நீ நல்லா படிக்கணுமா? ஓகே சார். திறந்துட்டுல போமா. இந்த பேஷண்ட் எப்படி இருக்காங்க? ஓகே சார். இறங்கி வாமா. வா 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 உட்கார். ம், ஓகே சார். நாம அங்க போய் பார்க்கலாம். மஞ்சினி, சார், சாவித்திரி எப்படி இருக்க? எதனா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் சார். ஆ. போற போக்கு பார்த்தா கூடிய சீக்கிரம் கிளியர் ஆயிடும்னு நினைக்கிறேன் சார். திறந்துட்டுல போமா ஓரமா. வாங்க டாக்டர். உட்காருமா. உங்களை தான் டாக்டர் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ம், இப்போ எப்படி ஃபீல் பண்ற? உன் குழப்பம் குறைஞ்சிருக்கணுமே. குழப்பம் இருந்தா தானே டாக்டர் குறையறதுக்கு. நான் தான் எந்த குழப்பம் இல்லாம தெளிவா இருக்கேனே. டேப்லெட்ஸ் எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றியாமா? சாப்பிடுறேன் டாக்டர். வெரி குட். மஞ்சினி சார், பிபி செக் பண்ணணும். ஓகே சார். இருமா, பிபி தான் செக் பண்றோம். இரு. இல்ல டாக்டர், இவங்கிட்ட எனக்கு ஊசி போட வேண்டாம் சொல்லுங்க. எனக்கு பைத்தியம் இல்ல. எல்லாரும் இதே தம்மா சொல்றாங்க. 30 வருஷமா இதை கேட்டு எனக்கு அலுத்து போச்சு. மஞ்சனி சார், எல்லாம் சரியா இருக்கு. ஓகே சார். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்குமா, சீக்கிரம் குணமாயிடுவேன். ம், எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். நம்பர் 5ல உள்ள பேஷண்ட்டுக்கும் நம்பர் 15ல உள்ள பேஷண்ட்டுக்கும் என்ன இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்? வெரி குட். கரெக்டான டயத்தில் ஞாபகப்படுத்தேன். எங்க பைத்தியங்களோட பேசி பழகி உனக்கும் குழப்பமாயிருச்சோன்னு பயந்தே போயிட்டேன். ரூம் நம்பர் 6ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு டாக்டர் டாக்டர் நம்பர் 5. ரூம் நம்பர் 5ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு B1 இன்ஜெக்ஷன் கொடு. ரூம் நம்பர் 15ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு B12 இன்ஜெக்ஷன் கொடு. என்ன மறந்துட மாட்டியா? எழுதி வேணா தட்டுமா? இங்க பேனாவை காணோம். மைதிலி, என் பேனாவை நீ எடுத்தியா? உங்க கோட்ல இருக்கிற பேனாவை நான் ஏன் சார் எடுக்க போறேன்? எடுக்கல. நான் வரேன் சார். எங்க பேனாவை காணோம்? அஞ்சனி டாக்டர், இனிமே வாட்ஸுக்கு ரவுண்டு போறப்போ இந்த நர்ஸ் மைதிலி அழைச்சிட்டு போக வேண்டாம், உமாவை அழைச்சிட்டு போகலாம். ஏன் டாக்டர்? நாம ரவுண்டு போறப்போ மைதிலி தான் என் பேனாவை வாங்கினா, இப்போ இல்லைங்கிறா. பைத்தியங்களோட பழகி பழகி மைதிலிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பி கேர்ஃபுல்.
யாரோ கர்ச்சிஃபை புது கர்ச்சிஃபை ரோட்ல போட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அதை போய் எடுக்க போறீங்களா? பாவம், கொடுத்துட்டு போயிடலாம். உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? என்னமோ எழுதியிருக்கு. தயவு செய்து என்னை காப்பாற்றவும் சாவித்ரி. என் தங்கச்சி பேரு சாவித்ரி தான். எனக்கு இன்னமும் ரொம்ப பயமா இருக்கு. வா போய் பார்த்துட்டு வந்துருவோமே. என்னங்க இது? உலகத்துல உங்க தங்கச்சி மட்டும்தான் சாவித்திரியா? ஏதோ ஒரு பைத்தியம் கிறுக்கி போட்டிருக்கு. தூக்கி போட்டு வாங்க போலாம். இல்லைங்க, ரொம்ப தெளிவா எழுதிருக்கு. பைத்தியனா இப்படியெல்லாம் எழுதாது. ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? யார் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சரி வாங்க, என்னன்னு பார்க்கலாம். மாமா மாமா, ஏய் விடு. சீப்ப பைத்தியம். வாடா. என்னங்க? இதை நீ வச்சுக்கோ. ஏய், என்ன வேணுமா? அது இந்த துணி வெளியில கிடந்தது. யாரும் எழுதி போட்டிருக்காங்க போல இருக்கு. ஏதாவது ஒரு பைத்தியம் ஜன்னல் வழியா கிறுக்கி போட்டிருக்குமா? இல்ல சார், இதுல தயவு செய்து என்னை காப்பாத்தவும் சாவித்திரின்னு போட்டிருக்கு. தயவு செய்து என்னை காப்பாற்றவும் சாவித்திரி. இது வேற ஒன்றும் இல்லைங்க, ஏதோ ஒரு பைத்தியம் கிறுக்கி போட்டிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ், நீங்க போயிட்டு வாங்க. இல்ல சார், பைத்தியம்னா கிறுக்கோன்னு நீங்க தான் சொல்றீங்க. ஆனா இதுல தெளிவா எழுதிருக்கே, அந்த சாவித்திரியை நாங்க பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாதுமா. டாக்டர் வெளியாளுங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த டாக்டர் யாருன்னு சொல்லுங்க சார், நாங்க பார்த்து கேட்குறோம். அதை கொடுங்க. என்னம்மா சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க. இத பாருங்க, நாங்க அந்த சாவித்திரியை பார்க்கணும். முடியுமா முடியாதா? சரி சரி, என் கூட வாங்க. ம். அதோ நிக்குது பாருங்க, அதான் அந்த சாவித்திரி பைத்தியம். ஏ சாவித்திரி, இங்க வா. இவங்கெல்லாம் யாரு? என் பெயிண்டிங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக ஃபாரின்ல இருந்து வந்திருக்காங்களா? மஞ்சி மஞ்சி, இவங்க கிட்ட என் பெயிண்டிங்ஸ்லாம் மொத்தமா விலை பேசிடு. ஏய் நீ போ. அங்க பக்கத்துல அங்கெல்லாம் யாரும் கிடையாதுங்க. இதுதான் சாவித்திரி பைத்தியம். நல்லா பெயிண்டிங் வரையும், அழகா எழுதும். பாவம் பைத்தியம் முடிச்சு போயிட்டு இங்க வந்திருக்கு. நான் தான் அப்பவே சொன்னேனே, பைத்தியங்களை பத்தி நமக்கு தெரியாதா? வாங்க போலாம். கிளம்புங்க. இதை போய் உங்க தங்கச்சி சாவத்துக்கு நேரம் பயந்துட்டீங்களா? அக்கா அக்கா இரு, தெரிஞ்சுக்கிறேன். அக்கா கூட போயிரு. அக்கா, அங்க என்ன சத்தம் போடுற? உங்களுக்கு எல்லாமே பிரம்மதா. வாங்க போலாம். அக்கா வாங்க. அக்கா கனகாக்கா, கனகாக்கா. அது அப்படிதான் கத்துமா, நீங்க போங்க. வாங்க கனகேஸ்வரி. இங்க இருக்கவங்களுக்கு பைத்தியமா இல்ல உங்களுக்கு பைத்தியமா? வாங்க. இல்ல, யாரும் என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கு. யாரும் இல்ல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் பார்த்தமே, அந்த பைத்தியம் தான். அதுக்கு முன்னாடி நான் உங்களை கனகான்னு பேர் சொல்லி கூப்பிட்டேன். அதனால தான் அதுவும் கனகா கனகான்னு கூப்பிடுது. அக்கா, எனக்கு ஒரு வாரலாம். இல்ல கனகா, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்க நின்றுட்டு இருந்தோம். அவங்களுக்கு எல்லாம் பைத்தியம் பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு நிச்சயமா பைத்தியம் பிடிச்சிடும். வாங்க போலாம். ரே 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 ஊ ஆ ஊ ஊ ஆ ஊ ஊ ஆ ஊ ஆ ஊ ஆ ஊ ஆ ஊ ஊ ஆ ஊ ஆ ஊ ஊ ஆ ஊ ஆ. ஏய், காலம் மடக்கு. ஆ ஐயோ அம்மா, சும்மா இரு. அடிக்காத. ஐயோ, எனக்கு வலி. அக்கான்னு கூப்பிடுறேன், அக்கான்னு கூப்பிடுறேன், அக்கான்னு கூப்பிடுறேன், அக்கான்னு கூப்பிடுறேன். இனிமேல் தலைக்காணில இந்த மாதிரி எழுதியா? ஏய் எழுதியா? 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 எழுதியா?
என்ன தைரியம் இருந்தா டாக்டர் ரவுண்ட்ஸ் வர்றப்போ அவரு பேனாவை திருடி தலையணை உரையில என்ன காப்பாத்துங்கன்னு எழுதி ஜன்னல் வழியா வெளியே போடுவேன். தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுடு, என்ன அடிக்காத. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தது பெரம்பால் அடிக்க மாட்டேன், அருவாள் எடுத்து ஒரே போடா போட்டுருவேன். இது என்ன தெரியுமா? இது வரைக்கும் உனக்கு போட்டது வெறும் B12 இன்ஜெக்ஷன் தான். இந்த மருந்து தான் உன்னை உண்மையான பைத்தியமாக்க போகுது. இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்சேன்னு வச்சுக்க, இதை உனக்கு போட்டு விட்டுடுவேன். அப்புறம் உன் மூளை செத்து போகும். நீ உண்மையாவே பைத்தியமாகி புடவையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு நடு தெருல சுத்தனாதான் உனக்கு புத்தி வரும். வேண்டாம், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், என்ன விட்டுடு. அந்த பயம் இருக்கட்டும். இன்னொரு முறை ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்க, இந்த இன்ஜெக்ஷனை உன் உடம்புல ஏற்றிடுவேன். என்னடி அது சத்தம்? என்ன தெரியலக்கா, வா பார்க்கலாம். என்ன சார், அந்த பேஷண்ட் அடிச்சிங்களா? ஏய், உன் வேலையை பார். சார், இந்த மாதிரி பேஷண்ட் அடிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. அது எனக்கு தெரியும். அடங்காத பைத்தியத்துங்கள அடக்கிறதுக்காக தான் என்ன இங்க மேல் நர்ஸா போட்டிருக்குங்க. என்ன புரியுதா? எதா இருந்தாலும் நீ பண்றது ரொம்ப அநியாயம் சார். ஜவார், உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. அந்த பொண்ணு டாக்டருக்கு வேண்டப்பட்ட பொண்ணு. ஸ்பெஷல் கேர் எடுத்து என்ன பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அது என் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அனாவசியமா என் விஷயத்தில் தலையிட்டீங்க, உங்க 2 பேருக்கும் வேலை போயிடும். ஜாக்கிரதை.